எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். என்னோட பெயர் மணிகா பர்வீன், மனநல ஆலோசகர், கேர்கிவர் அட்வொகேசி குரூப் ஸ்பெஷல் நீட் சீரீஸ் மாடரேட்டர். ஸோ இன்னைக்கு நம்ம 19வது சீரீஸ்ல மீட் பண்ணியிருக்கோம். கடந்த மாதம் தினசரி திறன்களை செயல்முறை மருத்துவம் மூலம் வலுப்படுத்துறத பத்தி பார்த்தோம். சோ அதன் தொடர்ச்சியா இன்றைக்கு அதே தலைப்புல பெற்றோர்கள் கிட்ட இருந்து வந்த கேள்விகளை அட்ரஸ் பண்றதுக்கு எக்ஸ்பர்ட் மிஸ்டர் வின்சென்ட் ஜேவியர், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் டைனி டாட்ஸ் தெரபி கேர் நம்ம கூட இருக்காங்க. மிஸ் கலுஷா ஃப்ரம் விஜய் ஹியூமன் சர்வீசஸ், மிஸ் உமா ஸ்ரீதர் ஃப்ரம் அண்ட் டாக்டர் ஜானகி ஃப்ரம் சிஏஜி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. I welcome our expert again, CAG members and participants for the session. Kalusha ma'am and Uma ma'am, parents ஓட கேள்விகளை நீங்க எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்கலாம். ஓகே சார், பேரண்ட்ஸ் அமிச்ச கொஸ்டின்ஸ் நாங்க ஒன் பை ஒன் கேட்குறோம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, குழந்தைக்கு மெல்ட் டவுன் ஏற்பட்டால் அவரை எவ்வாறு அமைதிப்படுத்தலாம்? யூஸ்வலா இது மெனி பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளமா இருக்கு. அதனால அதுக்கான தீர்வு என்னன்னு கேக்குறாங்க. வணக்கம். மெயினா இந்த மெல்டவுன் நிறைய பேரண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இதை வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதாவது ஒரு குழந்தை இரிட்டேஷன் ரொம்ப இருக்கும்போது, அல்லது என்ன சொல்றது, ரொம்ப போர்டம் ஃபீல் பண்ணும்போது, அப்போ ஏதாவது ஒரு கஷ்டமான ஒர்க் அவங்களுக்கு கொடுக்கும் போதோ இந்த மெல்டவுன் நடக்குது. ஸோ நம்ம மெயினா எக்கோ அடிக்குதம்மா நான் பேசுறது? எக்கோ அடிக்குது. வர்ஷினி, நீங்க மியூட் பண்ணிடுறீங்களா மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ்? பேசலாமா? திருப்பியும் எக்கோ அடிக்குதா சார்? நான் பேசுறது ஓகே. ஸோ அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய கொடுக்க ஆரம்பிக்கணும். பிசிக்கல் ஆக்டிவிட்டி என்ன சொல்றதுன்னா, நம்ம ஒரு வேலையை சொல்லிட்டு அதை எக்ஸாக்டா ஃபாலோ பண்றது. நிறைய குழந்தைங்கள்ட்ட முக்கியமான பிரச்சனை என்ன பாக்குறேன்னா, ஒருத்தர் நம்ம சொல்றத ஃபாலோ பண்றது பிடிக்கிறது இல்லை. ஸோ இன்னும் எப்போ பயன்படுத்த ஸோ குழந்தைக்கு முக்கியமா நம்ம பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியில கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதுல இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த போர்டம் அவங்களுக்கு இருக்காது. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி சொல்லும் போது அவங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி மெல்டவுன் வரும்போது நம்ம நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஜென்ரலி அவங்களோட காம் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்றாங்க. அவங்கள தூக்கி வச்சிடுறாங்க. இன்னைக்கு காலையில கூட ஒரு கன்சல்டேஷன் பண்ணும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுது, அது கேக்குதாம்மா? கேக்குது சார். ஆனா எனக்கு எக்கோ அடிக்குது. இப்போ பாருங்க, இப்போ பேசுங்க. எக்கோ அடிக்குதா? மியூட் பண்ணிட்டேன் எல்லாரும். நீங்க அன்மியூட் பண்ணுங்க. கேக்குதுங்களா? கேக்குது சார். ஓகே. உங்களுக்கு எக்கோ இல்ல? இல்ல, எக்கோ அடிக்குது. ஓகே. ஸோ அப்போ
பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுத்தாச்சுன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டியோ அல்லது வந்து வேற ஏதாவது ஆக்டிவிட்டியோ இருக்கும்போது அவங்களால போர் அடிக்க மாட்டேங்குது. போர் அடிக்காத டைம்ல மோஸ்ட்லி வந்து அந்த குழந்தைங்க வந்து பெர்ஃபெக்டா இருக்காங்க. அதாவது நிறைய டைம்ல வந்து இந்த மாதிரி மெல்டவுன் நடக்கும்போது ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் அவங்களுக்கு கிடைக்குது. அதாவது யாராவது எடுத்து வந்து அவங்கள வந்து பேம்பர் பண்றாங்க, அந்த மாதிரி பண்ணும்போது பசங்க வந்து கொஞ்சம் போர் அடிச்ச உடனே வந்து இன்னொருத்தவங்கள வந்து கூப்பிடுறதுக்காகவே இந்த மாதிரி வந்து மெல்டவுன்ஸ் வந்து நடக்குதுன்னு நான் பாக்குறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன சொல்றது, நிறைய வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி நம்ம சொல்றதெல்லாம் கேட்க வச்சாச்சுன்னா இந்த பிரச்சனைகள் வந்து மோஸ்ட்லி வந்து கம்மியாகும். சார் அடுத்த கேள்வி கேட்கலாமா? ஓகே மேம். சார் இந்த குழந்தைகளுக்கு வந்து ஐ கான்டாக்ட் எப்படி நம்ம வந்து கொண்டு வர்றது, இதை மேம்படுத்துவது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது கொஞ்சம். ஐ கான்டாக்ட் பொறுத்த வரைக்கும் அதாவது எல்லாரும் மோஸ்ட்லி வந்து எல்லா பேரண்ட்டுமே வந்து ஐ கான்டாக்டை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பெரிய இது பண்றாங்க. ஆனா பட் நான் பாக்குற நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த குழந்தைங்களுக்கு ஐ கான்டாக்டை இம்ப்ரூவ் பண்றதை விட அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கமாண்ட் ஃபாலோயிங், ஒரு ஐடென்டிபிகேஷன், அதாவது பிக்சர் ஐடென்டிபிகேஷன், அந்த மாதிரி ஐடென்டிபிகேஷன் டெவலப் பண்ணும்போது அவங்களோட காக்னிஷன் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும். மோஸ்ட்லி வந்து ஐக்யூ கம்மியா இருக்கும்போது பசங்க ஷையா இருக்காங்க. அந்த ஷையா இருக்கும்போது கண்ணை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது வந்து நிறைய வந்து எம்ஆர் சைல்டே நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மென்டலி சேலஞ்ச் சைல்டு கூட ஐக்யூ கம்மியா இருக்கும்போது கண்ணை பார்க்க மாட்டாங்க, குனிஞ்சு கீழே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஐக்யூ வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணும்போது ஐ கான்டாக்ட் வந்து நல்லாவே வரும், கம்யூனிகேஷன் நல்லா பெட்டர் ஆகும். அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும்போது நம்ம கண்ணை நேரவே பார்ப்பாங்க. நமக்கு நிறைய வந்து ஐ கான்டாக்ட் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு கேண்டில் ஃபாலோயிங் அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. நான் என்னோட ஸ்டார்டிங் பீரியட்ல நான் நிறைய அந்த மாதிரி ஐ கான்டாக்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணேன். பட் ஆனால் நான் வந்து அதில் வந்து பெரிய சேஞ்சஸ் பார்க்கல. ஆனால் வந்து ஒரு ஐக்யூ இம்ப்ரூவ் ஆன சைல்டு அவங்களோட ஐ கான்டாக்ட் வந்து பெட்டராக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து நம்ம வந்து எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணால் அந்த குழந்தைங்களோட ஐக்யூ இம்ப்ரூவ் ஆகும். ஐக்யூ இம்ப்ரூவ் ஆகும்போது பெட்டர் ஐ கான்டாக்ட் வருதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன விஷயம் கரெக்ட் சார். பட் ஜென்ரலா நம்ம என்ன நினைக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐ கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் அடுத்தது எல்லாம் மூவ் ஆகும், அடுத்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பண்ண முடியும், அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும்ன்ற தாட்ல தானே இருக்கும். நீங்க சொல்றது வந்து எஜுகேஷன் காக்னிஷன் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றீங்க. பட் ஐ கான்டாக்ட் தானே ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணணும். ஐ டு ஐ எஸ்டாப்ளிஷ் பண்ணா தானே, ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தா தானே வந்து இம்ப்ரூவ் ஆகும். இல்ல இது இது கரெக்ட் தான். இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு 4 பொருள் வச்சு நீங்க வந்து பிக் பண்ண சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 4 நாள் அந்த குழந்தை கீழே பார்க்காது. 5வது நாள் வந்து நீங்க அதை கத்துக் கொடுக்கும் போது கொஞ்சம் பார்க்கும். தினமும் வந்து ஒரு விஷயம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து பீட்ஸ் ஆக்டிவிட்டி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த குழந்தை ஒரு ஏ போடுறதுக்கு உட்காராது. 100 பீட்ஸ் கோத்துருக்கோம். 100 பீட்ஸ் கோக்குற குழந்தை ஒரு ஏ ஏன் போட மாட்டேங்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைங்க இப்ப கான்சென்ட்ரேஷன் இவ்வளவு நாளா நம்ம இம்ப்ரூவ் பண்ண கான்சென்ட்ரேஷன் ஏன் வந்து இந்த ரைட்டிங்க்கு வரல. அப்போ எதை ஒண்ணு நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுலதான் நீங்க ஒர்க் பண்ணணும். நிறைய பீட்ஸ் கோத்துட்டு குழந்தை படிக்கும்னு நினைச்சோம்னா குழந்தை படிக்கிறது இல்லை. ஸோ பீட்ஸ் கோக்கணும்னா அவன் வந்து மாலை கத்துக்க போறான், மாலை செய்ய போறான்னா அப்ப நீங்க பீட்ஸ் கத்துக்கிறது நல்லது. ஆனா உங்க குழந்தை வந்து படிக்க தான் போறான்னா அப்போ வந்து அந்த பென்சிலை வச்சுதான் ஒரு சின்ன டாட்டை கனெக்ட் பண்ண சொல்றது, ஒரு ஸ்கிரிபிள் பண்ண சொல்றது. அவங்க எந்த லெவல்ல இருக்கிறாங்களோ அந்த லெவல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம்னு சொல்றேன். சப்போஸ் அவன் வந்து ஒரு டாட் கனெக்ட் பண்ண தெரியல, அப்போ ஒரு ஸ்கிரிபிள் பண்ணட்டும். ஸ்கிரிபிள் பண்ண தெரியலையா, என்ன சொல்றது, ஜஸ்ட் வந்து அந்த பென்சிலை ஹோல்ட் பண்ணட்டும். ரெண்டு நம்ம கையை வச்சு பிடிச்சி சொல்லி கொடுப்போம்னு சொல்றேன். இதை மாதிரிதான் ஒரு ஆக்டிவிட்டிலாம் சொல்றேன். ஐ கான்டாக்டுமே ஃபர்ஸ்ட் ஒரு பிக்சர் வச்சுட்டு அவர் பார்த்து எடுக்கலையா, நீங்க வந்து பாயிண்ட் பண்ணுங்க, அவர் கையை வச்சு பிடிச்சி எடுக்க வைங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவருக்கு வந்து நம்ம பாயிண்ட் பண்ணா எடுக்க வருவாங்க. இதெல்லாம் நான் அன்றாடம் பாக்குற விஷயம். நான் ஐ கான்டாக்டுக்குன்னு நிறைய ஒர்க் பண்ணிட்டு
நம்ம அதுக்கப்புறம் எஜுகேஷன் வரலாம்னா ஏஜ் போயிடும்னு சொல்றேன். ஆட்டிசம் சைல்டை ரெக்கவர் பண்ண முடியாம போறதுக்கு முக்கியமான விஷயமே இந்த ஏஜ் கேப் தான். அதாவது அவங்களோட ஐக்கியூ, அவங்க வந்து ஏஜ் வந்து ஒரு 6 இருக்குன்னா அவங்களோட மென்டல் ஏஜ் வந்து ஒரு 3 இருக்கும். இந்த மாதிரி கேப் வந்து ஜாஸ்தி ஆகும் பட்சத்தில் அவங்கள வந்து ரெக்கவர் பண்ண முடியாம போகுது. ஓகே சார், தேங்க்யூ எனிவே. அடுத்த கொஸ்டின் வந்து, குழந்தை தானாகவே உணவு சாப்பிடும் திறனை அதிகரிக்க என்ன பரிந்துரைகள் வழங்கப்படுகின்றன? ஒரு குழந்தை வந்து தனியா சாப்பிடணும்னா ஃபர்ஸ்ட் அவனுக்கு போதும்னு சொன்னதுக்கு அப்புறம் சாப்பாடு ஊட்டுறதை நிறுத்தணும். நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்க ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. இந்த டப்பா சாப்பிட்டு முடியணும்னா அந்த டப்பா ஃபுல்லா ஊட்டினாதான் அந்த குழந்தை சாப்பிட்டதாட்டம் அவங்களுக்கு இருக்கும். அந்த குழந்தை போதும்னு சொன்னாச்சுன்னா அந்த குழந்தைய விடுறது இல்லை. அண்ட் ரெண்டாவது, பசிக்குது நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாச்சுன்னா அந்த ஃபுட்டை தள்ளி விடுறாங்க. சாப்பிட மாட்டேன்னு தள்ளி விடுறாங்கன்னா பசியோட இருக்கட்டும்னு சொல்றது நம்ம விடுறது இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு ஒருவேளை சாப்பிடலன்னாவே அவன் சோமாலியா குழந்தை மாதிரி மாறிடுவானோன்னு பயப்படுறோம். புரியுதுங்களா? அப்போ வந்து என்ன நடக்குது, அந்த குழந்தைங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, அந்த சாப்பிடுறது வந்து அவங்களோட வேலையா நினைக்கல, அது பேரண்டோட வேலையா நினைக்கிறாங்க. எனக்கு ஒரு 22 வயசு பையன், நான் வந்து சாப்பிட்டுட்டியான்னு கேட்டேன் அவன்கிட்ட. அவன் சொன்ன சாப்பிட மாட்டேன்னு சொன்னான். நீ சாப்பிடலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கல. அடுத்த நாள் வந்து அதே மாதிரி சாப்பிட்றியான்னு கேட்குறேன், சாப்பிட மாட்டேன்னு சொன்னான். அப்போ என்கிட்ட அவன் என்ன சொன்னது என்னன்னா, நான் சாப்பிடலன்னா எங்க அம்மாவுக்கு வலிக்கும்னு சொன்னான். 22 இயர்ஸ் ஓல்டு பாய் சொன்னது. அப்போ அதுக்கு அடுத்தது அந்த வேலையும் சாப்பிட கொடுக்கல. அதுக்கப்புறம் 11 மணிக்கு நீ சாப்பிட்றியான்னு கேட்டேன், நான் சாப்பிட்றேன்னு சொன்னான். வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வர சொன்னேன். நான் அது யூஸ்வலா வந்து அவன் சாப்பிட்றதுக்கு 45 மினிட்ஸ் எடுத்துப்பானான். அப்ப நான் சொன்னேன், இன்னும் 10 நிமிஷம் தான் டைம், நீ எவ்வளவு சாப்பிட்றியோ அவ்வளவுதான் சாப்பிட விடுவேன், 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து கொட்டிடுவேன்னு சொன்னேன். அவன் 10 நிமிஷத்துல கரெக்டா சாப்பிட்டான். அவங்க அம்மா சொன்னாங்க, அவன் இப்படி சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு. ஸோ அப்போ குழந்தைங்களுக்கு பசியை வந்து உருவாக்கணும். உருவாக்குனா ஆட்டோமேட்டிக்கா அவங்க சாப்பிடுவாங்க. நாம என்ன பண்றோம், அவன் சாப்பிடலன்னா மொபைல் கொடுக்குறோம். உடனே குழந்தை புரிஞ்சுக்குது நம்ம சாப்பிடலன்னா மொபைல் கிடைக்கும். அப்போ அதுக்காக வந்து அவங்க வெயிட் பண்றாங்க. இப்போ நான் வந்து ரீசெண்டா ஒரு பேரண்ட் பார்த்தேன், அவன் வந்து அரைச்சி கொடுத்தாதான் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சியில அரைச்சி கொடுக்குறாங்க. வயசு வந்து அவனுக்கு 7 வயசு. நான் 2 வேளை சாப்பிடாம விடும்போது அடுத்தது வந்து அந்த ஃபுட்டை வந்து அவன் எடுத்து சாப்பிடுறான். ஆறுனா சாப்பிட மாட்டான்னு சொன்னது ஆறுன பொருளை சாப்பிடுறான். ஸோ நம்ம குழந்தை இது பண்ணா சாப்பிட மாட்டான், அது பண்ணா சாப்பிட மாட்டான், நாமளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அந்த குழந்தைங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்குறோம். அந்த குழந்தைங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் அதே வந்து எதிர்பார்க்குறாங்க. குழந்தைங்க நம்மளோட புத்திசாலிங்க. நீங்க வேணான்னு சொல்லும்போது விட்டு பாருங்க, குழந்தைங்க ஃபுட்டை தேடி வரும். கண்டிப்பா வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை அவங்க சாப்பிடுவாங்க. சின்ன குருவி கூட, அதாவது இறை கொடுக்கும்போது வாயை திறந்து வாங்குது. மனுஷ குழந்தைங்க மட்டும்தான் வாயை மூடிட்டு ஓடுது. ஸோ அப்போ ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு அவங்கள பசிக்க விடணும், அவ்வளவுதான். சார், இது ரொம்ப அழகா சொன்னீங்க இந்த கேள்விக்கு பதில். இப்ப இதுல இன்னொரு இது என்ன இருக்குன்னா, ஏதாவது ஒரு ஐட்டம் மட்டும் அந்த குழந்தை சாப்பிடுதுன்னா அது மட்டும் தான் கொடுத்தா சாப்பிடுது, வேற எதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அதான் மேம், இப்போ முக்கியமா நிறைய பேரண்ட்ஸ் சொல்றது, நிறைய ஏதாவது வந்து ஒரு அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வந்து வச்சுப்பாங்க. நான் என்ன சொல்றேன், அதை சுத்தமா எடுத்துடுங்கன்னு சொல்றேன். ஒரு 2 வேளை விட்டுட்டீங்கன்னா 3வது வேளை அவனுக்கு பசிக்கும், அவன் எதையாவது ஒண்ணு சாப்பிடுவான். மனுஷ உயிர், அந்த உயிரை காப்பாத்துறது அதோட வேலை. புரியுதுங்களா? இங்க வந்து என்ன, அந்த குழந்தை, அந்த பெரிய பையன் சொன்னான்ல, அதாவது நான் சாப்பிடாம இருந்தா அவங்களுக்கு பசிக்கும். இங்க வந்து அம்மாக்களுக்கு தான் பசிக்குதே தவிர்த்து குழந்தைங்களுக்கு பசிக்கலன்னு சொல்றேன். பசிக்க விடுங்க, அந்த குழந்தை வந்து எந்த ஃபுட் வேணாலும் சாப்பிடும். நீங்க அடுத்தது என்ன இது எதெல்லாம் சாப்பிட மாட்டான்னு சொல்றீங்களோ அதெல்லாம் அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான். அது நார்மலா நடக்கும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம். நமக்கு வந்து பயம். அதாவது 2 வேளை சாப்பிடலன்னா என்ன ஆயிடுவான், 3 வேளை சாப்பிடலன்னா என்ன ஆயிடுவான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஒரு 3வது வேளை சாப்பிடலன்னா சும்மா வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் குளுக்கோஸ் வாட்டர் மட்டும் கொடுங்க. மற்றபடி ஃபுட்டு அவன் கேட்ட ஃபுட்டு கொடுக்காம இருந்தா போதும். இதுல யாரு ஜெயிக்கிறான்னு சொல்றதுதான் இங்க விஷயம்.
குழந்தைங்க வந்து அவங்க ஜெயிச்சு பழகிட்டாங்க, பேரண்ட்ஸ் தோத்து பழகிட்டாங்க. நம்ம ஜெயிக்கணும். ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம சொல்றதெல்லாம் குழந்தை சாப்பிடும். நன்றி சார். சார், அடுத்த கேள்வி என்னன்னா, தவறான நடத்தையை குறைக்க தண்டனை இல்லாத நான் புனிட்டிவ் விளைவுகள் அல்லது முறைகள் ஏதேனும் உள்ளனவா? கண்டிப்பா. இப்ப வந்து சாப்பிடலன்னு சொல்ற ஒரு இதுவே இருக்கட்டும், இதை வந்து சரி பண்றதுக்கு பசி, அந்த பசியை வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் கிரியேட் பண்ணா போதும். ஒரு பையன் ஏசி ரிமோட்டை வந்து உடைக்கிறான். அவங்க அப்பா சொல்றாரு ஏசி ரிமோட்டை அவன் தூக்கி போட்டு உடைப்பான் அப்படின்னு. நைட் ஆனோடனே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். நாங்க புது ரிமோட்டு ஈவினிங் வாங்கிடுவோம், இல்லைன்னா அவன் சேட்டை பண்ணுவான். நான் சொல்றேன், எவ்வளவு சேட்டை பண்ணாலும் அந்த ரிமோட்டை நீங்க வாங்கி கொடுக்கலன்னா, அவன் ஒரு நாள் வந்து ஏசி இல்லாம தூங்கிட்டான்னா அடுத்த நாள் ரிமோட்டை உடைக்கணும்னு அவனுக்கு தோணாது. அதே மாதிரி ஒரு டிவியை உடைக்கிறாங்க, ஒரு குழந்தை வந்து பொருள் தூக்கி போட்டு டிவியை உடைக்கிறான். அடுத்த நாள் அந்த டிவியை ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட் எப்படி தெரியும்? இதை உடைக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு எப்படி தெரியும்? இந்த வேலை சாப்பிட மாட்டேன்னு சாப்பாடை தள்ளி விடுறான் ஒரு பையன் அப்படின்னா, அந்த வேலை உனக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம பண்ணோம்னா அந்த குழந்தைகிட்ட நம்ம வித்தியாசம் பார்க்கலாம். இதுதான் வந்து ரியல் இது. அப்போ அந்த வந்து நம்ம வந்து குழந்தைக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க தேவையில்லை. இப்ப உதாரணமா ஒரு குழந்தை வந்து இன்னொரு குழந்தைய அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அடிக்குதுன்னு சொல்லும் போது அந்த விளையாடுறதுக்கு விடாம அவனை வந்து ஒரு தனியா வந்து டைம் அவுட் கொடுத்தோம்னா, அப்போ வந்து அந்த பசங்களோட விளையாடணும்னு சொல்லிட்டு அடுத்த வேலை அவனை வந்து அடிக்க மாட்டான். அதே மாதிரி வெளியே போகும்போது சில பசங்க பொருள் கேட்டு அடம்பிடிச்சு அழுவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும், இன்னைக்கு உனக்கு வெளியே போறதே கட்டுன்னு சொல்லிட்டு நேர வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடும். அப்ப வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது குழந்தைக்கு ஒன்றும் புரியும், நம்ம அடம்பிடிச்சு ஒரு விஷயத்த கேட்டா வெளியே நம்ம சுத்துறது ஸ்டாப் ஆகுது. இந்த மாதிரி வந்து அவன் செய்யும் போது அதுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் போது குழந்தைங்களோட பிஹேவியர் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். இப்ப ஒரு பர்டிகுலர் குழந்தைய மட்டும் தான் அடிக்கிறாங்க, வேற யாரையுமே அடிக்கிறது இல்ல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு எங்க பர்டிகுலர் இருந்தாலும் அந்த ஓகே இல்ல, அந்த 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 குழந்தைய அடிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த விஷயங்களை நீங்க திருப்பி திருப்பி பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து அதை பண்ண மாட்டாருன்னு சொல்றேன். இப்ப அவருக்கு பிடிக்காத ஒரு டைம் அவுட் அல்லது அந்த விளையாடுறதுக்கான இது கிடையாது, அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணா போதும். ஒரு குழந்தைய அடிக்கும் போது அவருக்கு ஒரு பிளஷர் கிடைக்குது, அந்த பிளஷருக்கு அப்புறம் ஒரு பெயின் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளஷர் வந்து ஸ்டாப் ஆயிடும் சொல்றேன். மனுஷனுக்கு ஒரு குணம் உண்டு, பிளஷர் அண்ட் பெயின் பேஸ் பண்ணி தான் நம்ம ரியாக்ட் பண்றோம். எப்பவுமே வந்து பெயினுக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணும், பிளஷருக்கு வந்து ரெண்டாவது ரியாக்ட் பண்ணும். எனக்கு ஒரு விஷயத்த பண்ணா ஃபர்ஸ்ட் பிளஷர் கிடைக்கும், ரெண்டாவது பெயின் கிடைக்கும்னா நான் அந்த பெயினுக்கு பயந்துட்டு இந்த பிளஷரை வந்து அவாய்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு வந்து பெயின்ஃபுல் சுச்சுவேஷன் என்னன்னு பாருங்க. ஒரு சிட்டப்ஸோ அல்லது வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி அவங்களுக்கு கஷ்டமா இருக்கிறோம், அல்லது வந்து ஒரு வீட்டில் வந்து திங்ஸ் அவ்வளோத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, ஒரு அரை மணி நேரம் அவன் வந்து எல்லாத்தையும் குனிஞ்சு குனிஞ்சு எடுத்து வைக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த பையனை அடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆக்டிவிட்டி இருக்கு வந்து அவனுக்கு பிளஷரா இருக்காது, அவனுக்கு வந்து ஒரு அன்பிளசன்ட் விஷயமா மாற ஆரம்பிச்சு. நன்றி சார். அடுத்த கொஸ்டின் வந்து குழந்தைகளுக்கு நீங்க பேசுற சரியா கேட்கல, ரிலாக்ஸேஷன் டெக்னிக் கேக்குறீங்க. சிறப்பு உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். நெட்வொர்க் மேம், நீங்க உங்களோட வீடியோ கூட ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் வாய்ஸ் மட்டும். எங்களோட அடுத்த கொஸ்டின் வந்து குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சிறப்பு
தளர்வு முறைகள் ரிலாக்ஸேஷன் ஏதாவது உள்ளனவா? மெயினாக ஓடி ரிலேட்டடாக பார்க்கும்போது ஸ்விங் ஆக்டிவிட்டீஸு, நியூட்ரல் வார்ம்த்து, அப்புறம் வந்து டீப் ப்ரெஷரு, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது ரிலாக்ஸேஷன் நடக்கும். மோஸ்ட்லி பேரண்ட்ஸோட மைண்டில் என்னன்னு சொன்னா குழந்தைங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லுவேன், குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரெஸ் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது என்னன்னா எந்த ஒரு சுச்சுவேஷனை ஈஸியாக அடாப்ட் ஆகக்கூடியது தான் குழந்தைங்க. ஸோ என்ன கஷ்டம் இருந்தாலும் அதுக்கு வந்து அவங்க ஓடி ஆடி விளையாடுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்மளை விட ஜாஸ்தி நேரம் அவங்களால ஓடி ஆடி விளையாட முடியும், நம்மளை விட ஆக்டிவா அவங்கள இருக்க முடியும், அவங்க எல்லா வேலையும் வந்து ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக வந்து செய்ய முடியும் அவங்களால. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஆக்டிவிட்டியை நம்ம ஷெட்யூல் பண்ணி கொடுக்கும்போது இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்து தேவையில்லை. ஒரு மசாஜ் வந்து கொடுக்கலாம். இப்போ ஜென்ரலா வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு மசாஜ், ஒரு ஆயில் மசாஜ் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மசில் ரிலாக்ஸ்டா இருக்கும். மசில் ரிலாக்ஸ்ட் ஆச்சுன்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த விஷயங்கள் பண்ணும்போது குழந்தைங்க வந்து அது ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக தான் நான் வந்து இதை சொல்றேன். மைண்ட் ஃப்ரீயா இருக்கிறது, அவங்க எப்பவுமே எந்த விஷயத்தையும் மைண்டுக்குள்ள வச்சுக்கிறது இல்லை, அதனால அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறது, நம்மள மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு அவங்களுக்கான வாய்ப்பு இல்லை. அண்ட் ரெண்டாவது வந்து எப்பவும் வந்து அவங்க டயர்டானவொன்னா தூங்கிடுவாங்க. ஸோ அப்போ டயர்டானவொன்னா மசில்ஸ் வந்து தூக்கத்தில் வந்து நல்ல ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு பெருசா வந்து அவங்களுக்கு எதுவும் பண்ண தேவையில்லை. பட் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய வச்சிங்கன்னா அவங்க வந்து ரிலாக்ஸ் ஆகிப்பாங்க. அதுக்காக வந்து கஷ்டமான விஷயங்கள், ஒரு ரீடிங்கோ ரைட்டிங்கோ இதெல்லாம் நான் வந்து என் குழந்தைக்கு கொடுக்க மாட்டேன், அவன் ஸ்ட்ரெஸ் சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் நம்ம சொல்றதை கேள்விப்பட்டிருக்கேன். அவன் ஸ்கூலுக்கு போறது ஸ்ட்ரெஸ் ஆகிறான், அதனால நான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்லை. அவன் ரைட்டிங் பண்றது ஸ்ட்ரெஸ் ஆகிறான், அதனால ரைட்டிங் பண்றது இல்லை. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம விடக்கூடாது. அந்த குழந்தைங்க அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து தாங்கி தான் வரணும். ஏன்னா நம்ம எல்லாரும் வந்து அதை கடந்து தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணமா நான் பாக்குறது குழந்தைங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் நான் நினைக்கிறேன். ரிலாக்ஸேஷன் டெக்னிக் அவங்கள நல்லா விளையாட விட்டோம், ஃப்ரீ பிளே விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரீ பிளே விடலாம், மசாஜ் பண்ணலாம், நல்லா தூங்க வைக்கணும். இதுவளும் பண்ணாவே போதும், நல்ல ரிலாக்ஸ்டா தான் இருப்பாங்க. சார், அடுத்த கேள்வி என்ன கேள்வி கொடுத்திருக்காங்க. மணல் விளையாட்டு மற்றும் ரஃப் பிளே ஆகியவற்றில் என்ன? ஓகே, இப்போ மணல்ல விளையாடுறது குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து மண்ணில் விளையாடக்கூடாது, ஜம்ப்ஸ் இருக்கு, அது இது இருக்கு, ஏகப்பட்ட இருக்குது. நான் மண்ணில் வந்து குழந்தைங்க வந்து விளையாடணும்னு நினைப்பேன். ஏன்னா வந்து மண்ணில் விளையாடும் போது அவங்களோட ஃபிங்கர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும், அந்த ஃபைன் மோட்டார் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். ப்ளஸ் டெக்ஸ்சர் வந்து என்ன சொல்றது, நிறைய குழந்தைங்க சில மெஸ்ஸியான திங்ஸ் தொடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து இந்த மண்ணிலெல்லாம் விளையாட விடாதனால அவங்களுக்கு இந்த அழுக்கு பட்டாவே வந்து அருவருப்பா இருக்கு, ஒரு அப்சஷன் மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மண்ணில் விளையாட வைக்கும் போது தான் அது வரும். நம்ம சின்ன வயசுல எல்லாம் நம்ம நிறைய மண்ணில் விளையாடிருப்போம். நம்ம வந்து மண்ணில் எவ்வளோ விளையாடுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு என்ன சொல்றது, நம்ம குழந்தைங்களோட அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆகும். அதே மாதிரி தண்ணியில வந்து விளையாடும் போது ஒரு சந்தோஷமே இருக்கு. இப்போ இந்த ரிலாக்ஸேஷன் கேட்டீங்க, அவங்க கொஞ்ச நேரம் தண்ணியில விளையாட விட்டா அவங்க பயங்கர ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ தண்ணிக்கு வந்து அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் இது இருக்கு. அதே மாதிரி தண்ணி ஒரு பாட்டில இருந்து இன்னொரு பாட்டில டிரான்ஸ்ஃபர் பண்றது, இந்த மாதிரி தண்ணி மேல படுறது. நிறைய பசங்க வந்து ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ள போகும்போது வாட்டரியா இருந்துச்சுன்னா காலை வந்து அப்படி தூக்கிட்டு அப்படி போறாங்க. இது எல்லாமே வந்து அவாய்ட் ஆகணும்னா நம்ம வந்து அந்த தண்ணியில வந்து விளையாட விடணும். ரஃப் பிளேன்னு சொல்லும் போது என்ன சொல்றது, ஒரு பில்லோ ஃபைட்டு, பசங்க ஓடி பிடிச்சு தள்ளி விட்டு அதெல்லாம் விளையாடும் போது தான், இப்போ அதெல்லாம் தான் விரும்பினால தான் வந்து இன்னொரு பையனை போய் தள்ளி விடுறான், திருப்பி அவன் தள்ளி விடுவானா. இதெல்லாம் வந்து அந்த சின்ன வயசுல தேவைப்படக்கூடிய விஷயம் தான். ஆனா ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது மட்டும் நம்ம ரூல் செட் பண்ணணும். இந்த ரஃப் பிளேல என்ன, நீ வந்து இன்னொருத்தரை வந்து காயப்படுத்தக்கூடாது, நீங்க வந்து சேர்ந்து உருண்டு விளையாடலாம், மேட்ல வந்து உருண்டு விளையாடலாம். இந்த மாதிரி வந்து நிறைய என்ன சொல்றது, ரஃப் பிளே வந்து விளையாட வைக்கலாம். பில்லோ எடுத்து நம்ம அடிச்சு விளையாடுறோம். இதெல்லாம் நம்ம வந்து ஃபன்னா இருக்கும்போது நம்மளே வந்து நிறைய பண்ண தான் செய்யறோம். இதுவும் பசங்களை அலோவ் பண்ணலாம்.
பட் நோன்னு சொல்லும்போது, ஸ்டாப்னு சொல்லும்போது அந்த குழந்தை ஸ்டாப் பண்றாங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னா அந்த நீங்க ரஃப் பிளே வந்து அலோவ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து அந்த ரஃப் பிளே வந்து விபரீதமாக மாறும். ஓகே ஓகே. சார், அடுத்த இது கேள்வி ஓகேம்மா கேட்கட்டும். அடுத்த கேள்வி போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சீரீஸ் புதுசா பாக்குறவங்களுக்காக சிஏஜி பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்பெஷல் நீட் சீரீஸ் வந்து சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளோட பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற சந்தேகங்கள், அவங்களோட குழப்பங்கள், கவலைகளை தெளிவுபடுத்துறதுக்காக எல்லா மாதமும் கடைசி செவ்வாய் 7:20 இருந்து 8 மணி வரை யூடியூப்ல நேரலையா நடக்கும். ஸோ நம்மளோட சிஏஜி குரூப்க்கு வந்து வாட்ஸ்அப் இருக்கு. ஸோ அதுல பேரண்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டடா இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து நம்ம சாட் பாக்ஸ்ல போடுறோம். அதோட நம்ம சிஏஜி வெப்சைட்டு, நியூஸ் லெட்டர்ஸ், யூடியூப், இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸும் சாட் பாக்ஸ்ல போடுறோம். இதுல கிடைக்கிற செய்திகள் மூலமா நீங்க பயன்பெறும்படி நாங்க கேட்டுக்கொள்கிறோம். கலுஷா மேம், நீங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம். இல்ல சார், இந்த சாண்ட் பிளேலயே எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. சப்போஸ் சாண்ட்ல வந்து விளையாடுறதுக்கு பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணல, வெளியில எங்கேயுமே மண்ணு கிடைக்கல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த ஃபீல் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? மண்ணில் விளையாடக்கூடிய ஃபீல் வர்றதுக்கு அந்த ஃபீல் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நீங்க மண்ணு இல்லாம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்களா, அல்லது மண் இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம்? மண் இல்லைன்னா வந்து டெக்ஸ்டர்ஸ், டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸ் ஆஃப் மேத்லாம் இருக்குல்ல, அது மாதிரி வந்து இப்போ சென்சரி ரிலேட்டட் இஷ்யூ இருந்துச்சுன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி கிளே இருக்கு வீட்டில் வந்து என்ன சொல்றது, மைதா மாவு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வந்து ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ணலாம். நன்றி. எங்களோட அடுத்த கேள்வி வந்து குதிரை அல்லது நாய் போன்ற விலங்குகளுடன் இடம்பெறும் சிகிச்சை, அனிமல் அசிஸ்டட் தெரப்பின்னு சொல்றோம்ல சார், அதை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். மெயினா வந்து ஒரு ஆட்டிசமோ அல்லது வந்து ஒரு ஏடிஹெச்டி சைல்டோ ஒரு மற்ற குழந்தைங்கள்ட்ட விளையாடுறத விட இந்த மாதிரி வந்து பெட்ஸ்ட வந்து அவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆவாங்க. காரணம் என்னன்னா, ரொம்ப பேச வேண்டாம், இவங்க பேசுன்னு சொல்லி தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாம ஒரு பெட்டோட அந்த ஃபர்க்லாம் அந்த அந்த முடியெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இதுவா இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு வந்து பெட் அனிமல்ஸோட வந்து பழகுறதுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க ரொம்ப ஹை லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன் எதுவும் தேவை கிடையாது. அப்படின்னு சொல்லும்போது அந்த பெட்ஸோட மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் நிறைய குழந்தைங்க வந்து பெட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களோட வந்து அவங்களோட ஐ கான்டாக்ட் நீங்க கேட்ட மாதிரி அது எல்லாமே வந்து அதுல வருது. ஸோ அந்த குழந்தைங்க வந்து அவங்களோட அந்த அனிமல்ஸோட கனெக்ட் ஆகிறாங்க. அந்த பெட்ஸ் வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் லாஸ்ட் டைம் ஒரு பையனோட வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க வந்து ஃபிஷ் டேங்க் வச்சிருந்தாங்க. அவன் உட்காந்து அந்த ஃபிஷ் அப்படியே மூவ் ஆகிறத அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ இந்த மாதிரியான பெட்டோ அல்லது வந்து இந்த மாதிரி நம்ம லவ் பேர்ட்ஸ் சவுண்டு வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணுது. அதை போய் உட்காந்து அவங்க மணிக்கணக்காக வந்து அதை நின்று வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் பழைய நம்ம வில்லேஜ் லைஃப்ல வந்து வளர்ந்துருப்போம். இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கும் பட்சத்தில் குழந்தைங்க வந்து நம்ம என்விரான்மெண்ட், அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட வந்து அவங்க கனெக்ட் ஆகிறத விட இந்த மாதிரி வந்து ஒரு லிவிங் பீயிங்கோட கனெக்ட் ஆகிறது இன்னும் பெட்டர். அவங்க வந்து அடுத்த லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன் போறதுக்கு பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அந்த ஃபிஷ் டேங்க் பார்க்கறது வந்து பெரியவங்களுக்கே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர், ரிலாக்ஸேஷன்லாம் சொல்றாங்கல்ல சார். இப்போ கண்டிப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார், அடுத்த கேள்வி என்னன்னா, குழந்தைகளுக்கு வலியை எவ்வாறு தெரிவிக்க கற்றுக் கொடுக்கலாம்? அவங்களுக்கு ஒரு பெயின் இருக்குது அப்படின்னா அதை எப்படி வந்து அவங்க நம்ம கிட்ட சொல்றதுக்கு நம்ம ட்ரெயின் பண்றது? அவங்கள எப்படி அவங்க நம்ம கிட்ட சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் வந்து வலியை வந்து அலோவ் பண்ணணும்.
நான் இப்ப பார்த்த வரைக்கும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து நான் வந்து இது ஏன் பேரண்ட் பேசுறேன்னா, நிறைய பேரண்ட் வந்து ஒரு குழந்தை கீழே விழுறது கூட அலோவ் பண்றது இல்லை, ஒரு அடிபடுறதுக்கு அலோவ் பண்றது இல்லை, ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு சின்ன காயம் ஏற்படுறது இல்லை. முன்னாடி எல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு உடம்புல வந்து அவ்வளவு காயம் இருக்கும். ஆனா இப்ப வந்து ஒரு குழந்தைய பார்த்தாச்சுன்னா ஒரு சின்ன கீறல் வந்து உடம்புல மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்காது. அவங்க ஒரு அடிபடாம வளர்றாங்க. இன்னும் நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா தரையில போய் இடிச்சு அவங்க பெயினை வந்து கேட்குறாங்க. அதாவது அந்த பெயினை வந்து லைக் பண்ணி போறாங்க. நம்ம வந்து சொன்னேன்ல, ஃபுட்டை பார்த்து ஓடுறதும் பெயினை பார்த்து அட்ராக்ட் ஆகிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கு. நீங்க கேட்ட கொஸ்டின் எனக்கு நான் வரேன். பட் ஒரு குழந்தை வந்து பெயினை பார்த்து ஓடணும், ஃபுட்டை பார்த்து என்ன சொல்றது வரணும். ஆனா இங்க நேரம் ஆப்போசிட்டா நடக்குது. அப்ப இந்த ஆப்போசிட் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு குழந்தை பெயின் சின்ன கீழே விழ போகுதுன்னா ஓடி போய் பிடிக்கிறது, அந்த குழந்தைக்கு அடிபடாம வந்து ஒருத்தர் கூட இருந்து பாத்துக்கிறது, இப்படி பாத்துக்கும் போது அடிபடுறது தெரியாது. அப்போ உங்களுக்கு பெயின் வந்து ஃபர்ஸ்ட் எத்தனை ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு அவங்க பெயினை ஃபீல் பண்றாங்க. அவன் ஒரு அடிபட்டுட்டு, நாம் லாஸ்டா ஒரு பையனை பார்க்கும்போது எதுலயோ போய் இடிச்சிட்டு இப்படி வந்து இவ்வளவு பெரிய வீக்கத்தோட வரான். ஆனா வந்து அவன் அது அளவே இல்லை. நமக்கெல்லாம் அந்த அடி பட்டிருந்தோம், அல்ல வேற ஏதோ ஒரு கிளைண்ட் ஒரு குழந்தைக்கு பட்டிருந்துச்சுன்னா வீல்னு கத்திருக்கோம். அந்த பையன் அளவே இல்லை, அவன் பாட்டுக்கு கேஷுவலா நடந்து வந்துட்டு இருக்கிறான். அப்போ அவனுக்கு அந்த பெயின் சென்ஸே இல்லை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவனுக்கு வந்து பெயின் வந்து ஃபர்ஸ்ட் அவன் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அவன் பெயின் அவன் உடம்புல அடிப்படணும். அதுக்கப்புறம் வந்து பாடி பார்ட்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ண சொல்லி கொடுக்கணும். தண்ணி விட்டுட்டு பெயின் எங்கே இருக்குன்னு சொல்றத அவங்க சொல்றதுக்கு நம்ம வந்து இது பண்ணலாம். அந்த இப்போ சார்ட்ஸ் எல்லாம் வச்சு கூட நம்ம சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், பெயினை வந்து ஃபர்ஸ்ட் அவன் ஃபீல் பண்ணட்டும், ஃபீல் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணதான் செய்வாங்கன்னு சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் பெயினை வந்து ஃபீல் பண்ணாம இருந்தாச்சுனாவே எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்? நம்ம எவ்வளவு டீச் பண்ணாலும் அது கஷ்டமா தான் இருக்கும். அவங்களுடைய அனுபவங்கள் மூலமா தான் அவங்க வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இல்லைங்களா? உங்களுக்கு நான் தியரட்டிக்கலா நிறைய விஷயங்கள் நான் சொல்லலாம். நான் வந்து தியரட்டிக்கலா சொல்றதுக்கு நான் வரல. நான் வந்து பிராக்டிக்கலா நான் பாக்குற விஷயங்கள். அதே பையன் அந்த முட்டை மாதிரி வீங்கி இருந்த அதே பையன் கொஞ்சம் அந்த டெய்லியும் வந்து காமா உட்கார வச்சு அவனை வந்து ஃபோக்கஸ் பண்ண வைக்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அடிபடும் போது அவன் அழுதான், எனக்கு அடிபட்டுடுச்சுன்னு அவன் சொல்றான். காக்னிஷன் இம்ப்ரூவ் ஆகணும், பெயின் தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சா இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நம்ம உட்காந்து சொல்லி கொடுத்து, நான் நிறைய குழந்தைங்களும் பார்த்துருக்கேன், எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் அது புரிய மாட்டேங்குது. ஆனா வந்து அவங்களோட ஃபோக்கஸோ அவங்களோட ஐக்கியூவோ இம்ப்ரூவ் ஆகும் பட்சத்தில் அது ஈஸியா இருக்குன்னு சார். இப்போ வந்து இந்த குழந்தை எங்கேயாவது விழுந்து அடிபட்டு அப்பதான் அந்த பெயின் வந்து அவங்களுக்கு இதுவாகுமா? இல்லைன்னா இப்ப நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது குழந்தை ஒண்ணு நம்ம சொல்றோம் செய்யல அப்படின்னா உடனே அந்த குழந்தைய கிள்ளிடுறாங்க. அந்த பெயின் வந்து அந்த குழந்தை எப்படி இது பண்ணும்? ஒரு பெயின் வந்து இப்போ நான் இது வந்து குழந்தைய வந்து நம்ம வந்து தேவையில்லாம கிள்ளக்கூடாது ஃபர்ஸ்ட். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, கீழே விழுந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சின்ன அடிகள் படும்போது ஒரு கிள்ளும் போது அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போவாங்க. அதாவது பெயின் அண்ட் பிளஷர் படி தான் இந்த உலகமே வந்து இயங்கிட்டு இருக்கு. ஒரு குழந்தைய வந்து ஒரு பேரண்ட் கிள்றாங்க அப்படின்னா ஒரு தவறுக்காக கிள்ளியிருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த குழந்தை வந்து அந்த தவறை செய்யாம வந்து அவாய்ட் பண்ண பார்க்கும், அல்லது அந்த பர்சன்ட் இருந்து அவாய்ட் பண்ணி போக பார்க்கும். அதை வந்து நமக்கு சொல்லணும்னா நம்ம வந்து அவங்களோட காக்னிஷனை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். காக்னிஷனை இம்ப்ரூவ் பண்ணா அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது ஒரு கம்யூனிகேஷன் பண்ணோம்னா அவங்க காக்னிஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கணும். இம்ப்ரூவ் ஆகாம வந்து கம்யூனிகேஷன் நடக்காது. பாயிண்டிங் வந்து நம்ம வந்து பாடி பார்ட்ஸ் எல்லாம் பாயிண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும் பட்சத்தில் அந்த காக்னிஷன் இருந்துச்சுன்னா அவங்க கத்துப்பாங்க. நன்றி சார். அடுத்த क्वेश्चन வந்து கை அசைப்பது, ஹேண்ட் ஃபிளாப்பிங், உடலை ஆட்டுவது, ராக்கிங், இதெல்லாம் ஜென்ரலி நம்ம பார்க்குற பிஹேவியர்ஸ் போன்ற செல்ஃப் ஸ்டிமுலேட்டிங் நடத்தைகளை எவ்வாறு குறைக்கலாம்? யூஸ்வலாக அதுதான் பெரிய கன்சர்னாக இருக்குது. எப்போ பாரு ஹேண்ட் ஃபிளாப் பண்ணிகிட்டே இருக்கா, ராக் பண்ணிகிட்டே இருக்கான்னு பேரண்ட்ஸ்க்கு இது ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது சார். இதை எப்படி நம்ம வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பிஹேவியரையும் குறைக்கணும்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ஃபிளாப்பிங்கும் அல்லது ராக்கிங்கும் ஒரு இம்மெச்சூர்ட் பிரெயினோட ஒரு சீக்கிங்காக தான் நான் பார்க்குறேன்.
ஸோ ஐக்யூ இம்ப்ரூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சீக்கிங் டிஃபர் ஆகும். நீங்கள் வந்து சின்ன வயசுல பாருங்க நம்ம சுற்றி விளையாடுவோம், ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ராட்டினத்தில் உட்கார்றதுக்கு நமக்கு தலை சுத்தம். சின்ன வயசுல பிடிச்ச ஒரு விஷயம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு பிடிக்காம ஆகுது. அதே மாதிரிதான் ஒரு கையை ஆட்டுறதோ அந்த என்ன சொல்றது ராக்கிங் பண்றதோ அந்த குழந்தை அந்த பிரெயினோட லெவலுக்கு வந்து அது பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கு. நீங்க அதுல இருந்து அவனோட அட்டென்ஷனை வந்து வேற இடத்துல நம்ம டைவர்ட் பண்ணணும். ஒரு உதாரணமா ஒரு பாலை கிக் பண்ணிட்டே போகணும்னு சொல்லி நீங்க ட்ரெயின் பண்றீங்கன்னு வச்சுங்க. ஆரம்பத்துல பண்ண மாட்டான். நான் இப்போ வந்து ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி ஒரு பையனுக்கு நான் வந்து இப்போ எப்பவுமே ஃபிளாப் பண்ணிட்டே இருப்பான். நான் வந்து என்ன பண்ணேன், அவனை வந்து ஒரு பாலை கிக் பண்ணிட்டே போக சொன்னேன். அது ஒரு பெரிய கிரவுண்டு. அந்த கிரவுண்ட்ல அவனை கிக் பண்ணிட்டே இருன்னு சொன்னேன். அவன் பாலை கிக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவனோட ஃபோக்கஸ் நீங்க சொன்ன ஐ கான்டாக்ட் அதுல டெவலப் ஆச்சு. அதே மாதிரி அவன் ஃபிளாப் பண்ணும்போது பாலை மிஸ் பண்ணிடுறான். அப்ப நான் திருப்பி வந்து பாலை ஒரு 4-5 நாள் பண்ணும்போது அவன் அந்த பாலை பார்த்துட்டே கிக் பண்ணிட்டு பின்னாடி போயிட்டே இருக்கான். இப்போ அவனோட ஃபிளாப்பிங் பிஹேவியர் வித்தின் 3 days வந்து சரியாச்சுன்னு சொல்றேன். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து இதுல இருந்து மூவ் பண்ணி வேற இடத்துக்கு நீங்க மாத்திட்டீங்கன்னா அந்த பிஹேவியர் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த இன்ட்ரெஸ்ட் வராது. கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த பக்கம் வந்துடும். ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதுல இருந்து நம்ம அடுத்த லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம அழைச்சிட்டு போகணும். Thank you, sir. But this is typical of autistic children. இல்ல அவங்க வந்து இந்த ராக் பண்றது ஈவன் நாங்க வந்து grown up adults ஈவன் at 50 years கூட நாங்க பாக்குறோம் வந்து ஹேண்ட் ஃபிளாப்பிங்கோ அந்த ராக்கிங்கோ வந்து பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதுதான் மேம் பட் as சொல்றேன். you said earlier நம்ம வந்து அவங்கள வந்து இன்டர்வீன் பண்ணி அவங்க ட்ரெயின் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணானா maybe it can be reduced. Okay sir. சார் அடுத்த கேள்வி வந்து ஆட்டிசம் இல்லைன்னா ADHD இந்த குழந்தைகளுக்கு முதல்ல எந்த சிகிச்சை கொடுக்கணும்? ஓடியா இல்ல ஸ்பீச் தெரப்பியா? எது வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு? நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன், ஒரு ஆர்டிஸ்டிக் சைல்டுக்கு ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் பண்ணணும்னு சொல்றேன். ஒரு எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா துருதுருன்னு ஓடிட்டு இருக்கிறான், அவனை வந்து சிட்டிங் ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், என்னோட கேள்வியே வந்து டிஃப்ரெண்ட். ஒரு குழந்தை வந்து துருதுருன்னு ஓடுறான்னா அவன் வந்து ஹைப்பர் ஆக்டிவா அல்லது அவன் உங்க சொல் பேச்ச கேட்கலையா? நீ உட்காருன்னு சொன்ன உடனே அந்த பையன் உட்கார்ந்து இருந்தான்னா அவன் சொல் பேச்சு கேட்கறான்னு தானே அர்த்தம். சொல் பேச்சு கேட்காத குழந்தை அவன் பாட்டுக்கு அவன் வேலையை சுத்திக்கிட்டே இருக்கிறான். இங்க வந்து மோஸ்ட்லி நான் வந்து ஒரு பேரண்ட்ஸ் நிறைய பேரண்ட்ஸ் நான் வந்து பேட்டர்ன்ஸ் பார்த்ததுல இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா குழந்தைய வந்து சின்னதா கூட கண்டிக்கிறதே இல்லைன்னு சொல்றேன். இப்ப கண்டிக்காததுனால என்ன ஆகுது, அந்த குழந்தை வந்து அவனுக்கு என்ன தோணுதோ அதை செய்யறான். ஏன்னா வந்து அவன் அப்படிதான், அவனால வந்து உட்கார முடியாது. அவனால வந்து இப்ப சொல்றாங்கல்ல, அவன் வந்து இதை தான் சாப்பிடுவான், அதை தான் சாப்பிடுவான். எங்க அப்பாவை எல்லாரும் வந்து என்ன சொல்றது பயங்கர கோவக்காரன் சொல்லுவாங்க. அவர் கடைசி வரைக்கும் பயங்கர கோவக்காரரா தான் இருந்தார். நான் தான் வந்து சொல்லுவேன், இந்த சின்ன வயசுல 2 அடி போட்டு அவங்க அப்பா வளர்க்காததுனால இந்த பிரச்சனைன்னு சொல்லுவேன். அவர் என்ன அடிச்சு வளர்த்தாரு, நான் வந்து பயந்த ஆளாவே மாறிட்டேன். நான் கோவக்காரனா இல்லைன்னு சொல்றேன். ஸோ நம்ம கோவம் நல்லா பாருங்க, நம்ம கோவமோ நம்ம இதுவோ வந்து நம்மளோட வீக்கான பர்சன்ட் தான் இருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, என்ன சார் ஓடி சென்டர்ல வந்தோன்னா அமைதியா உட்கார்றான், எங்கள்கிட்ட அமைதியா உட்கார மாட்டேங்கிறான்னா அந்த குழந்தை வந்து உங்களை விட வந்து சுப்பீரியரா நினைக்குது, உங்களை வந்து உங்க பேச்ச கேட்க வேணாம்னு நினைக்குது. அந்த வீட்டுல வந்து அந்த குழந்தை பாஸா இருக்கு, பேரண்ட்ஸ் வந்து சர்வெண்டா இருக்கிறாங்க. இங்க வரும்போது நாங்க பாஸா இருக்கிறோம், அந்த குழந்தை வந்து எங்க பேச்ச கேட்குதுன்னு சொல்றேன். எப்பவுமே பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா குழந்தைங்களை வந்து பாஸா வைக்கிறாங்க, தூக்கி வைக்கிறாங்க. பாஸ் எப்பவுமே ஒரு சர்வெண்ட் பேச்ச கேட்க மாட்டாங்க. அதனால நீங்க வந்து உங்க குழந்தைய சர்வெண்டா நீங்க வச்சீங்கன்னா உங்க பேச்ச கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேச்ச கேட்கணும், கொஞ்சம் பயம் கலந்த ஒரு மரியாதை வரணும். வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அன்பு டெவலப் ஆகும். இப்படிதான் கடவுள்கிட்டையும் வருது. கடவுள் கண்ணை குத்திடுவாருன்னு சொன்னனால்தான் நமக்கு வந்து அவர் மேல வந்து என்ன சொல்றது ஒரு பயம் ஃபர்ஸ்ட் வருது. அதுக்கப்புறம் அது பக்தியா மாறுதுன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரிதான் குழந்தைங்களுக்கு நீ தப்பு பண்ணா ஒரு ஒரு கண்டிப்பேன் அப்படின்னு சொல்றது மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து பண்றதில்லை. அது பண்ணாததுனால்தான் சின்ன வயசுல இருந்தே ஓடி 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 இருக்கிற குழந்தைங்க அதுக்கப்புறம் எப்பவுமே உட்காராம மாறிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிசிப்ளின் பண்ணுங்க, அதுக்கு அடுத்தது எஜுகேஷன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் தானா நடக்கும். இந்த 2 விஷயத்த பண்ணாதனால்தான்
ஒரு குழந்தை ஆட்டிசமா ஆறதா நான் நினைக்கிறேன். நான் நிறைய குழந்தைங்க ரெக்கவர் ஆறத பாக்குறேன் இந்த டிசிப்ளின்ல ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம். சார் கேள்விகள் இது நிறைய பார்த்துட்டோம் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து. இப்போ ஒரு கேள்வி மட்டும் பேரண்ட் கிட்ட இருந்து வந்ததை பார்க்கலாம். சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. ஸோ மை சன் ஃபியர் வித் வாட்டர் கேம்ஸ், ஸ்விம்மிங் பூல்ல போறதுக்கெல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காங்க சார். ஸ்விம்மிங் பூலுக்கு போக பயப்படுறாங்கன்னா சின்ன ஃபர்ஸ்ட் டப்ல வந்து தண்ணியில போட்டு விளையாட விடுங்க ஃபர்ஸ்ட். அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய இதுல பண்ண விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த சிஸ்டமேட்டிக் டீசென்சிடைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மெத்தட் நீங்க கொண்டு போனீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் போறதை அவங்க விரும்புவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டப் வீட்டில் வந்து சின்னதா ஒரு டப் வாங்கி அதுக்குள்ள போட்டு நீங்களும் உள்ள உட்காருங்க. உட்கார்ந்துட்டு அவரையும் உள்ள கொண்டு போங்க, உட்கார வைங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போங்க, கண்டிப்பா பிடிக்கும் அவருக்கு. சார் சார் சொல்லுங்க. நான் தான் சார் கேட்டிருந்தேன். ஸ்விம்மிங் பூல் ஆக்சுவலா என்னன்னா அவன் சின்ன டப்ல விளையாடுறதோ இல்ல மேல இருந்து தண்ணி கொட்டுறதையோ ரொம்ப ரசிக்கிறான், ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றான். அவனுடைய தங்கச்சி மேல தண்ணி தூக்கி அடிக்கிறான், அதெல்லாமே செய்யறான். ஆனா இப்ப ஒரு வாட்டர் கேம்ஸ்ல ஒரு பேட் மேல அவனை உட்கார வைக்கிறது இல்ல அந்த மேல இருந்து ஒரு ஸ்விங் மாதிரி வந்து கீழே விழுறது, சோ அந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் கேமோ இல்ல வாட்டர் கேம்ஸ்ல ஒரு சின்ன கிட்ஸ் வாட்டர் கேம்ல கூட அவன் இறங்குறதுக்கு ரொம்ப பயப்படுறான். என்ன ஏஜ்? பீச்லயும் உள்ளார இறங்க மாட்டான். பீச் உள்ள போகிறதுக்கும் அந்த கால் தண்ணி இழுக்கிறதுக்கும் ரொம்ப பயப்படுறான். என்ன ஏஜ் மேம்? சார் 5.5 சார். வந்துரும் மேம். எஸ் சார். ஆனா எல்லாமே இப்ப வருதுங்க சார். ஏன்னா முன்னாடி பால் கேட்ச் கூட ஒழுங்கா பிடிக்க மாட்டான். இப்ப அவனே இன்ட்ரெஸ்டா ஒன் பிட்ச் எல்லாம் பண்றான். நீங்க அவரை கம்பல் பண்ணாம நீங்க போய் அதுல விளையாடுங்க, அவரை சைடுல விடுங்க. அவரை கம்பல் பண்ணீங்கன்னா பயம் ஜாஸ்தி ஆகும். நீங்க வந்து அவரை வந்து சைட்ல வச்சுட்டு நீங்க போய் அந்த இடத்துல இப்ப பீச்ல இருக்கீங்கன்னா நீங்க கால் நினைங்க, அவர் அங்க சைட்ல நிக்கட்டும். டெய்லி கொஞ்ச நாள் பார்க்கட்டும். பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு வந்து அந்த ஃபியர் போகும். அடிக்கடி அழைச்சிட்டு போங்க. நீங்க நிறைய நாள் அழைச்சிட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இல்ல நம்ம சொன்னாலே நம்ம பீச் போலாண்டானா அவன் ஒரு பயமா எடுத்துக்கிறான். அம்மா பீச் வேண்டாமா ஸ்விம்மிங் பூல்ல போட்டுற வேண்டாம். நீங்க தூக்கி வந்து கொண்டு போட்டிருப்பீங்க அல்லது இழுத்துட்டு போயிருப்பீங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஃபியர் வரதான் செய்யும். நீங்க வந்து அவரை வந்து கம்பல் பண்ணாதே. நீங்க டெய்லியும் வந்து போய் நீங்க பீச்சுக்கு போகும்போதெல்லாம் காலை வந்து போய் டெய்லியும் நினைக்கும் போது அவர் பக்கத்துல நிக்கட்டும், பார்க்கணும். அப்ப அது ஹார்ம் இல்லைன்னு சொல்றது அவருக்கு தெரிஞ்சா போதும். ஆனா என்ன கேட்டா வந்து அவருக்கு வந்து இது தெரியறதே ஒரு நல்ல விஷயம் தான் சொல்றேன். எப்படிங்க சார் அது உள்ள வராம இருக்கிறது நல்ல விஷயம்ங்கிறீங்களா? ஒரு சேஃப்டி அவருக்கு தெரியல. எஸ் சார். அது வந்து அவனுக்கு அது பயமாட்டு மாறுறதோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப அதை வச்சு நாங்க வந்து அவனை பிளேம் பண்றோம். இப்ப அவன் எதனாச்சும் செய்யலன்னா உன்னைய ஸ்விம்மிங் பூல்ல போட்டுருவோம், உன்னை பீச்ல விட்டுருவோம். இதெல்லாம் பண்ணாதுங்கன்னு சொல்றேன். அப்ப அது வந்து அவருக்கு ஒரு ஃபியராவே மாறிடும் சொல்றேன். நான் சொன்னேன்ல இவர் வந்து கோவக்காரரு, இவரு இதுக்கு பயப்படுவாரு அப்படின்னு நீங்க சொல்ல அதுவாவே மாறிடும். ஓகேங்க சார். இன்னொன்னுங்க சார் இப்ப பென்சில் டாப்பிங் ரீசன்ட்டா நான் சாரை மீட் பண்ணிருந்தேன். அப்ப சொன்னீங்க. என்ன மேம்? சார் ரீசன்ட்டா பென்சில் டாப் சொன்னீங்க சார். சாரை மீட் பண்ணிருந்தேன். இல்லைங்க சார். என்னன்னா அவனை உட்கார வைக்கிறோம் தினமுமே, அதுல உட்கார்றான், அதுல ப்ராப்ளம் இல்ல. பட் என்னன்னா அவனால உட்கார முடியல, அப்படியே கீழே சாயிறான், படுத்துக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க மேம். இது கொஞ்சம் கொஞ்சமா பண்ண நல்லா உட்கார ஆரம்பிச்சிடுவாங்க. ஒன்ஸ் அந்த சிட்டிங் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும். நீங்க 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 அந்த மாதிரி விஷயங்கள் என்கிட்ட நீங்க தனியா நீங்க பேசுங்க. நீங்க வர்றீங்களா? எஸ் சார். இப்போ கேகே நகர்ல 3 to 4 போயிட்டு இருக்கோம் சார். ஓகே, நீங்க அத தனியா பேசுங்க. எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். லாஸ்ட் மந்த்தும் எங்களுக்காக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மந்த்தும் பேரண்ட்ஸோட கொஸ்டின்ஸை அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட இன்புட்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம் அண்ட் கலுஷா மேம் ஃபார் கோஆர்டினேட்டிங். Thank you, Dr. Janaki ma'am, for providing us the support. And